பாருங்க, இயேசு கிறிஸ்து நான் இப்படித்தான் மரிக்க போறேன், இப்படித்தான் அடிக்க போறாங்க, வேதபாரகர்கள் எல்லாரும் மூப்பரால நான் தண்டிக்கப்பட போறேன், அவர் கொல்லப்பட போறாரு, மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பாருங்கிற விஷயத்தை சொல்லி சீசர் இடத்துல போதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த பேதுரு அவசரமா எந்திரிச்சு வந்தான். உடனே கையை பிடிச்சு தனியா கூட்டிட்டு போயிட்டான். இன்னும் ஆண்டவரை விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க சொன்னீங்கன்னா காற்றும் கடலும் கூட நிக்குது, நீங்க சொன்னீங்கன்னா 5 அப்பா 2 மீன் 5000 பேர் சாப்பிடுறாங்க, நீங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நீங்க எல்லாம் சாகக்கூடாது போய். பேதுரு இந்த வார்த்தை இயேசுவிடத்துல சொன்ன போது அவருக்கு சட்டன்னு முகம் மாறிடுச்சு. சீசர் திரும்பி பார்த்தாரு, டக்குன்னு பேதுரை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்ட்டாரு. நிறைய பேதுரு சாத்தானா? இல்ல, மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறதுனால சாத்தானா மாறினா. நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்கல. நான் சொல்றேன், நான் இப்படித்தான் மரிக்க போறேன், என்னை கொல்ல போறாங்க, சங்கத்தாலும் மூப்பராலும் வேதபாரகளாலும் தண்டிக்கப்பட போறேன், நான் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருப்பேங்கிற விஷயத்த சொல்றேன். இது தேவனுக்கு ஏற்றவைகள், இதுக்காகத்தான் பூமிக்கு வந்தேங்கிறாரு. அப்போ நீ என்னை கடிந்து கொள்ற, நீ இப்படிலாம் செய்யக்கூடாது, நீ இப்படிலாம் போய் சாகக்கூடாது, நீங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என்னை நீ மார்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா அவனுக்குள்ள கிரியை செய்த அந்த பிசாசன் தந்திரத்தை கர்த்தர் அதட்டினார். அந்த இடத்துல அந்த சொன்ன வார்த்தை முக்கியம். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இன்னைக்கு நிறைய மனுஷர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. மனுஷருக்கு ஏற்றபடிதான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான். அடுத்த வாரம் வீடு கட்டிடுவோமா, அடுத்த வாரம் போயிடுவோமா, கார் வாங்கிடுவோமா, விலை கிடைச்சிருவோமா, இது மனுஷருக்கு ஏற்றவைகள். ஆனால் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுக்கு ஏற்றவைகள் எது? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. தேவனுக்கு ஏற்றவைகள் உங்களிடத்துல அவர் கேட்கிற எதிர்பார்க்கிற ஒன்னே ஒன்று என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம். ஒரே ஒரு வார்த்தை சொன்னோம்னா பரிசுத்தம். எல்லாத்திலையும் பரிசுத்தம். சொல், செயல், நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம். அவர் எதிர்பார்க்கிற அது மட்டும்தான். அப்படி அந்த பரிசுத்தத்தை யார் பாதுகாத்துக்கிறாங்களோ, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் முடியாது. நீங்க மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திச்சா நீங்க பூரணமான மனுஷனா மாற முடியாது. நீங்க பூமிக்கு உள்ள சிந்திச்சு கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து என் நேசகுமாரன் சொல்ல முடியாது. பூமிக்கு ஏற்றவளை சிந்திச்சு கொண்டிருந்தா நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருக்க முடியாது, அவரை தரிசிக்கவும் முடியாது.